ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எனக்கு கண்ணின் மணியைப் போல காத்திரதுக்காக ஸ்தோத்திரம். புதிய வாரத்தை காணும்படி செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாளிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தோடு இந்த வாரத்தோடு துவங்க தேவன் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு கூட நாம் தொடங்குவோம். கர்த்தர் இந்த வாரத்தில் பெரிய அதிசயங்களை காண செய்வார். நிச்சயமாகவே இந்த 7ஆம் மாத முடிவுக்குள்ளாக நாம் பெரிய அதிசயத்தை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்மலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, கடன், வேலை சுமை, பதட்டம், தற்கொலை எண்ணம், குழந்தையின்மை, திருமணமாகாத நிலை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரிவினைகள், உடல் முழுவதும் வியாதி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர் என்று பலவிதமான அழுகையோடு, பற்கடிப்போடு, வேதனையோடு, விரக்தியோடு ஆண்டவரை தேடினால் என்ன கிடைக்கும் என்ற அவன் நம்பிக்கையோடு தோற்று போய் விரக்தியில, வேதனையில கரம் உயர்த்தி நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் நல்லவர்,
சர்வ வல்லவர், இன்னும் அற்புதம், இன்றும் அற்புதம் செய்திடுவேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கரம் உயர்த்தும் போது உடைய கரம் குடும்பங்களில் நீட்டப்படட்டும். பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய பாரம், அவங்க கல்வி தேர்ச்சியை குறித்து, அவங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தொடர்புகள், அவங்களுடைய பாவ வாழ்க்கை பற்றிய அழுகை, கண்ணீர், வேதனை ஒரு பக்கம், அவற்றை உங்க சமூகத்தில் வைக்கிறேன். தேவரீர் இரக்கம் பாராட்டுவீராக. உங்களுடைய காருண்யம், உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு ஒரு அற்புதம் செய்யட்டும். வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையின்றி வந்து சேரட்டும். இந்த நாளிலும் கூட வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. குழந்தை இல்லாமல் தேவனே எங்களுக்கு எப்பொழுது கர்ப்பம் கொடுப்பீர், கர்ப்பத்தை துறப்பீர் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளிலே, இந்த மண்டே, இந்த வாழ்க்கையில அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாக அனுபவமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே லூக்கா 12ஆம் அதிகாரத்திற்கு போவதற்கு முன்பாக, இல்லை மன்னிக்கவும், லூக்கா 13ஆம் அதிகாரத்திற்கு போவதற்கு முன்பாக நேற்றைய தினம் ஆலயங்களிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்தது. அதில் ஆண்டவர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதை பேசி முடித்துட்டு சுருக்கமாக நாம் செய்திக்குள்ளே, அடுத்த மிராக்கிளுக்குள்ளே கடந்து போகலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் நேற்று. நிறைய பேர் வாசிப்பிட்டிருப்பீங்க, வாசிக்க கேட்டிருப்பீங்க. அதில் இயேசுவை சோதிக்கும்படி பரிசேயர்கள் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். டிவோர்ஸ் கேட்குறாங்க, டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு என்ன முகாந்திரம், எனக்கு அந்த டேர்ம் தெரியலையே, என்ன முகாந்திரம்னா எந்த வழியில் நம்ம அதை தள்ளிவிடலாம் என்று ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதனிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்டார். அது சொன்னதை வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்டது எங்கே இருக்குன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னதை நீங்க வாசிக்கலையா அப்படின்னு ஆண்டவர் பரிசேயரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் தள்ளி விடுதலுக்கு எதிரானவர், டிவோர்ஸுக்கு எதிரானவர். அவர் அதை வெறுக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள், திருமணங்கள், அநேக மேரேஜ் ஸ்பாயில் ஆகி கோர்ட்டில் போய் நிற்குது. அங்கே நின்று விவாகரத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த விவாகரத்து பற்றி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். 16ஆம் வசனம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன்
கொடுமையினாலும் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஒருவேளை ஆவியானவர் ஏன் இந்த 3 வசனத்தை எபேசியர்லையும் பவுல் தான் அவர் சொல்வார். மனிதன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட அவன் இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அவள் இருவர் அல்ல, அவள் ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு ஒரு ஆலோசனையோட எச்சரிப்பாய் சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த முகாந்திரத்திலும் நாம் மனைவியை தள்ளிவிடுதலையோ கணவனை தள்ளிவிடுதலையோ நாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். எக்ஸப்ஷனலாக ஒரே ஒரு காரியம், ரொம்ப கொடுமை நடக்குது, கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்க, அவங்க துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லலாம். சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க, விஷம் மாதிரி இருக்கிறாங்க, விஷத்தை டாக்ஸின் மாதிரி இருக்கு லைஃபு. இல்லைனால வாழ முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழல் ஒருவேளை நீங்கள் போவீங்கன்னா அப்போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்போவும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் கணவன் மாறுவான், டைம் இருக்குது, ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவை நீங்கள் எடுங்க. தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற வார்த்தை ஒருவேளை இந்த இளம் தம்பதியர்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆயிருக்கும், 2 வருஷம் ஆயிருக்கும், 5 வருஷம் கூட ஆயிருக்கும். இமீடியட்டாக அவங்க மனதில் தோன்ற காரியம், நான் அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியே போகணும், தனி கொடுத்தனும் போகணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்களுடைய பிற்கள் புடுங்கள், இவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறது, அவங்களுக்கான வேலைகளை செய்கிறது, அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, ஏன் பொண்டாட்டி அவங்களுக்கு சமைக்கணுமா? அல்லது அவங்க மாமியார் மாமனார் அவங்க பேச்சை கேட்டு, பொண்ணுடைய தகப்பன் தாயுடைய பேச்சை கேட்டு, அல்லது பையனுடைய தகப்பனுடைய தாயின் பேச்சை கேட்டு தனி கொடுத்தனும் என்பது இல்லை, அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றல்ல. இதையே அப்படி ஆண்டவர் சொன்னார், தனியே விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் என்ற வார்த்தை ஆண்டவர் என்டாஸ் பண்றார். அதை சொன்னது யார் தெரியுமா? ஆதாம் சொன்னார். நீங்க 2:23 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஆதாம் சொன்னதற்கும் இயேசு சுவாமி என்டாஸ் பண்ணதுக்கும் 10 கட்டளைகளுக்கும் 10 கட்டளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த கட்டளைகள். அதெல்லாம் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாம் ஒரு கற்பனையை வைத்து போகிறார். கற்பனை என்றால் அது பிரமாணம் என்று வைத்துக் கொள்கிறார். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைத்து போகிறார். அநேகருக்கு இது புரியாத புதிராக இருக்கும். இன்னும் பைபிளில் எழுதியிருக்கு, ஆவியானவர் தானே எழுதினாரு, இது ஆதாம் சொல்றீங்களே இருக்கு. ஏன்னா இதை வச்சு இந்த வசனத்தை வைத்து அநேகர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பைபிளே சொல்லிச்சு, தகப்பனையும் தாயை விட்டு மனிதோடு சேர்ந்திருப்பான் என்ற வார்த்தை. 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார், இவள் மனைவி, இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவார் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருக்கிறார். ஆதாம் ஏவாள் யாரால் படைக்கப்பட்டாரு? கர்த்தரால் படைக்கப்பட்டாங்க. ஆதாமை மண்ணிலிருந்து உண்டாக்கினார், ஏவாளை ஆதாமிலிருந்து உண்டாக்கினார். எலும்பெடுத்து அதை சதை அடைத்து ஏவாளை உண்டாக்கினார். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு பாடிலி அப்பா அம்மா கிடையாது. இப்போ எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு தகப்பன் தாய் கிடையாது. அவருக்கு யார்
தகப்பன் அப்படின்னு தகப்பன் அவர் நம்ம ஏவாளை படைத்த விதம், ஆதாம படைத்த விதம் பார்க்கும்பொழுது தகப்பன் என்ற கர்த்தரை சொல்லலாம். ஆனால் லிட்ரலி நான் எழுத்துப்படியாக பேசும் பொழுது அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்போ அந்த ஆதாம் எப்படி எழுதுவான்? உங்க அப்பா அம்மாவை விட்டு உன் மனைவியோடு சேர்ந்திருப்பான்னு எழுதுறான்னா யார சொல்றான்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆனா அவரு எழுதுறாரு. அப்போ இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொல்ல வர்றாரு? எப்ப ஒரு குடும்பத்துல ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டுல 2 ரூம்ஸ் இருக்கு, பெட்ரூம்ஸ் இருக்கு, ஒரு 4 அறை இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு ஒரே ஒரு அறை தான் இருக்கும் அப்படின்னா, அப்பதான் இந்த வார்த்தை, அந்த காலத்து கூடார வாழ்க்கையில இந்த வார்த்தை மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஆதாம் ஏவாள் கேவ்ல இருந்திருப்பாங்க. அதன் பிறகு வந்த ஆபிரகாம்லாம் கூடாரத்துல தான் சஞ்சரித்தாங்க, வாழ்ந்தாங்க. அப்போ ஏசாயால சொல்லியிருக்கிறபடியே உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் திரைகளை விரிவாக்கு அப்படின்னா, ஒரு கூடாரத்துக்குள்ளேயே செப்பரேட் ரூமை உண்டு பண்ணு. அதுல நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளையும் அவனுடைய மனைவியும் தனித்தனியே வசிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். உன் பிள்ளை இங்க இருக்கணும், உங்க தகப்பன் தாய் ஹாஸ்டல்ல இருக்கணும் அல்லது ரிட்டையர் ஹோம்ல இருக்கணும் என்பதெல்லாம் அர்த்தம் இல்லை. கட்டளை என்னால என்ன? 5ஆம் கட்டளை, வாக்கு தத்தத்தோடு கட்டளை என்ன? உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவையா. வயது சென்ற பிறகும் அவளை நீங்க விட்டுவிடக்கூடாது என்பதுதான் கட்டளை. இது இருவருக்குமான கட்டளை. ஹஸ்பண்டுக்கும் சரி, ஒய்ஃப்க்கும் சரி, ஒரு வயதான சின்ன பொண்ணுக்கும் அவர்களை நீங்க கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கட்டளை. அப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து லிட்ரலி உங்க அப்பா அம்மாவை விட்டுடுங்க, நீங்க தனியே போங்க என்று சொல்லியிருக்க ஒரு பர்சன் கூட சான்ஸ் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, திருமணமான பிறகு அவர்களோடு கூட இராமல் தனியே உங்களுக்கு ஒன்று நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க தனிமையில அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ப்ரைவசி வேணும், ஒரு ப்ரைவசி இருக்கணும். அந்த தகப்பன் தாய் அவங்க பேசிக்கொள்வதற்கான ப்ரைவசியும், பிள்ளையும் மருமகனும் பேசிக்கொள்கிற ஒரு ப்ரைவசியும் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே சொல்றார். அதில் ஹோல் கோர் முக்கியமான கட்டம் என்னன்னா, தள்ளி விடுதலை, கர்த்தர் வெறுக்கிறார். இது கட்டளை. இது அது ஆண்டவரே என்டாஸ் பண்ணிட்டார். சரிங்களா? இதுதான் நேற்றைய தினம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இன்றைக்கு ஒரே ஒரு சாம்பத் டேல ஒரு அற்புதம் நடந்தது. அதை நான் வாசித்துட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாது கூனியாயிருந்தார். நான் இதை மேரேஜோட கம்பேர் பண்ண முடியும். இந்த பெண் திருமணமானவங்க, இள வயசுலேயே 15 இயர்ஸ் 14 இயர்ஸ்லேயே. ஹஸ்பண்ட் ஒரு ராஜபுத்திர அல்லது இளவரசன். கொஞ்ச நாளுக்குள்ளே இந்த அம்மாவுக்கு இந்த கூன் விழ ஆரம்பித்தது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக கணவன் வெறுத்திருப்பான், மனைவியும் பயங்கர டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் இந்த கணவன் இந்த மனைவியை விடவே இல்லை, இவளும் கர்த்தரை விடவே இல்லை. இவ அந்நிய ஸ்திரீயாக இருந்த பொழுதும் யூதருடைய தேவாலயத்திற்கு அவர் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கும் ரபிமார்களுக்கும் உதவி செய்தார் என்றுதான் வேதம் சொல்கிறது. நம்மளுக்கு ஆதாரமும் இருக்கு, வரலாறும் இருக்கு. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை வைத்தார், நிமிர்ற வரைக்கும் கைகளை எடுக்கவில்லை.
இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கிற வரைக்கும் சுகமாக ஆரோக்கியமாக குழந்தை பெற்று திருமணமாகி வேலை கிடைத்து தேர்ச்சி பெற்று நல்ல ஸ்டடீஸ் கிடைச்சி அந்த வாழ்க்கையில் நீங்கள் நிமிர்ந்து நிற்கிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டே இருக்கும். அவர் அதை ரிமூவ் பண்ணவே மாட்டார். சொமண்டாம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தை ஓய்வு நாளில் இருந்து மறுநாளிலிருந்து ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நீர் கையை வைத்தா போதும், நீங்கள் அதை குணமாக்குற வரைக்கும், விடுவிக்கிற வரைக்கும், சுகமாக்குற வரைக்கும், ரட்சிப்பு கொடுக்குற வரைக்கும் இந்த கரத்தை விட்டு எடுக்கவே மாட்டீங்க. அதனால் இந்த எளியர்கள் மேலே, இந்த ஏழைகள் மேலே, இந்த திருமணமாகாத பிள்ளைகள் மேலே, இந்த குழந்தை இல்லாத பிள்ளைகள் மேலே, இந்த வியாதியஸ்தர்கள் மேலே, இந்த இருதயத்தில் பிரச்சனைகளோடு இருக்கிறவர், நுரையீரல் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், சிறுநீரகத்தில், கணையத்தில், முழங்கால்களிலே, நாசியில, சுவாசத்திலே பிரச்சனை உள்ளவர் மீது நம்முடைய கரத்தை வைத்து அது சரியாகிற வரைக்கும் உடைய கரத்தை எடுக்காதிருங்க. சரியான பிறகு எடுங்க. இவனும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறானே, இவனை நான் விடுதலை படுத்த வேண்டாமா, விடுவிக்க வேண்டாமா, ரட்சிக்க வேண்டாமா என்று சொல்கிற ஆண்டு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை கவனமாய் நீங்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமா அதிக பேரை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு வேண்டிய உதவிகளை பரத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பங்காளர்கள் வழியாக தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.